வருண் டாக்ஸில் இன்றைக்கி டாக்க போகிறது ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்லே ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற காரை பற்றியும் ஃபாஸ்ட்டாக போகிற பைக்கை பற்றியும் தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக இது இந்த ஸ்போர்ட், இந்த மோட்டர் ஸ்போர்ட்டை பற்றி எனக்கு ரொம்ப பெருசாகவே தெரியாது. பட் எப்போவுமே ஒரு ஆர்வம் இருக்கும். சம்மரில் இந்த ஃபாஸ்ட்டாக போகிற பைக்கை பற்றி எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், ஃபாஸ்ட்டாக போகிற காரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதோட டெவலப்மெண்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு R&D நடந்துகிட்டே இருக்குது. எங்கே தான் போயிட்டு அவங்க உச்சத்தில் வந்து நிற்பாங்க. அண்ட் இந்த ரேஸ்க்காக வந்து எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க, டிரைவர்ஸ்லாம் எவ்வளோ ட்ரெயின் ஆகுறாங்க. ஏன் இந்த கமர்ஷியலாக இந்த கார் விற்கிறவங்களாம் கூட சில பேர் வந்து இந்த ரேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அண்ட் பொதுவாக ஒரு ஃபாஸ்ட் மிஷின், அது வந்து பறக்கிற மிஷினாக இருக்கலாம், இல்லை லேண்டில் போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் மிஷினை வந்து வருஷம் டெவலப் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இந்த F1, இந்த MotoGP அப்படிங்கிற மாதிரி ரேசஸ்லாம் எப்படி வந்து உதவுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து MotoGP, F1லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் உட்காந்து ரேஸ் மட்டும் பார்ப்பேன். ஏன்னா ஒரு நாள் ரேஸை 4 நாள் நடத்திட்டு இருக்கீங்க, அந்தளவுக்கு ஒரு நாலேஜெலாம் இருப்பேன் நான். பட் இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ எஃபர்ட் இருக்குது, எவ்வளோ சயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூக்கத்துலேருந்து எழுப்புனாலும் அதை பற்றி வந்து பேசுகிற ஆள் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம பிருத்திவி கிட்ட வந்து பேச போகிறோம். ஹாய் ப்ரோ, வணக்கம். ஹாய் வருண், how is going? இட்ஸ் கோயிங் குட். என் பசங்களாம் வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்க நிறைய எனக்கிட்ட வந்து F1 பற்றி பேசி. அப்போ நான் தலையாட்டிட்டு கேட்க முடிஞ்சது தடுத்து, என்னடா நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் எதுவுமே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அ பிட் ashamed. Okay. But I am not shy now to ask and know. So உங்ககிட்ட வந்து நிறைய F1 பற்றி I want to talk about and know. F1 வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் படிப்பேன் சின்ன வயசில். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வீக்லி அதில் வந்து F1 பற்றின ஸ்டாண்டிங்ஸு, அப்போலாம் மைக்கேல் ஷூமேக்கர் காலங்கள்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லூயிஸ் ஹாமில்டன் அவர் வந்து நிறைய சாம்பியன் ஆகிட்டே வர்றாரு. ஐயோ, இப்போ லூயிஸ் ஹாமில்டன் இல்லாமல் யாருப்போ வெஸ்டாப்பன் ஒருத்தர் வந்துட்டார். இப்போ இந்த மாதிரி மேலோட்டமாக தெரியும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற R&D டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க பண்ணுற சயின்ஸு, இந்த டிரைவர்ஸ்லாம் எவ்வளோ ட்ரெயின் ஆகுறாங்க, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க அமௌண்ட் ஆஃப் மணி, அண்ட் இந்த கார் இண்டஸ்ட்ரி ஏன் இந்த ரேஸ் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். ஓகே, F1 அதை பற்றி பேசிக்காக நம்ம வந்து சொல்லலாமா? ஓகே, ஸோ ஃபார்முலா 1 அது வந்து இட்ஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேசிங். ஸோ இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மோட்டர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்ட். அது வந்து ஸோ த்ரூ த இயர்ஸ், ஸோ ஒவ்வொரு 5 சீசனுக்கும் ரெகுலேஷன்ஸ் மாறும். ஓகே, ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டு அந்த கார் பில்ட் பண்ணுறது தான் அந்த ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஃபார்முலா 1. ஆமாம், அதுதான் ஃபார்முலா, அதுதான் அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் அது. ஸோ அது வந்து ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் அந்த ரெகுலேஷன் மாறும். ஸோ நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, தேர் வில் பி பீரியட்ஸ் ஆஃப் டாமினன்ஸ் இவங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த ஷூமேக்கர் எரா வந்து ஒரு டாமினன்ஸ் பீரியடில் போச்சு. தட் வாஸ் ஒன் எரா, பிகாஸ் அந்த டைமில் வந்து அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் சேமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அது ஆட்சி மாறுற மாதிரி அந்த டாமினன்ஸ் மாறுறது. ஸோ அந்த ஷூமேக்கர் எரா முடிஞ்ச உடனே தான், லைக் அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் முடிஞ்ச உடனே தான் யூ வுட் ஹவ் சீன் த நெக்ஸ்ட் பர்சன் டாமினேட்டிங். ஆமாம், அலோன்சோ வந்தாங்க. அதுக்கப்புறம் செபாஸ்டியன் வெட்டல், ஆமாம், வெட்டல் வந்து ரெட்புலுக்கு வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எவ்ரிபடி நோஸ் நம்ம லூயிஸ் ஹாமில்டன் டாமினன்ஸ் அது எப்போ தான் முடியும்னு ஆயிடுச்சு சில பேருக்கு, இன்க்ளூடிங் மீ. ஸோ லாட் ஆஃப் மர்க் ஃபேன்ஸ் இருப்பாங்க, பட் நான் வந்து ரெட்புல் ஃபேன். ஸோ லைக் வென் தட்ஸ் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச், அப்போ தான் வெஸ்ட்ராப்பன் வந்து, இப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வெஸ்ட்ராப்பன் பயங்கர டாமினன்ட். ஹி ஹேட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாமினன்ட் F1 சீசன்ஸ் இன் ஹிஸ்ட்ரி this year. இந்த வருஷம் இல்ல யாருமே அவ்வளவா ஜெயிக்கவே அவ்வளோ. he won, Red Bull won 94% of the races this year. ஆமா, only one race வந்து ஃபெராரி ஜெயிச்சாங்க. அது ஒரு சூப்பர் ரேஸ், அது சிங்கப்பூர்ல நடந்துச்சு. பட் ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கும் அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரூல்ஸ் அது வரைக்கும் மாறாது, அந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகிறது வந்து 26ல் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ தான் ஆட்சி மாறுற மாதிரி டாமினன்ஸ் மாறுறதுக்கு சான்ஸ் வரும். ஸோ இது செம்ம மேட்டர் ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு பேசிக்காக எனக்கு புரியுது. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதுதான்ப்பா உங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸு, இந்த கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் இருந்த ரூல்ஸ்குள்ளே யூ ஹாவ் டு லைக் டிசைன் திஸ் மெஷின். அந்த மெஷின் அதில் அந்த கட்டமைப்புக்குள்ளே கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஸ், அப்புறம் அந்த 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 காரோட எபிலிட்டி அண்ட் அந்த டிரைவரோட ஸ்கில் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாமா? டெஃபினெட்லி கார் அண்ட் டிரைவர் அபிலிட்டி வந்து ஈக்குவல் பார்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஈக்குவலா? டெஃபினெட்லி. you need a dominant car and you need the best driver obviously to win, but sometimes the car cannot keep up with the driver. Sometimes drivers பயங்கர ஸ்கில்டாக இருப்பாங்க. அது வந்து அந்த ஹாமில்டன் டாமினன்ஸ் சீசனில், லைக் he was dominating until 2020.
வந்து he continuously won. During that time Verstappen was really fast. அப்போவே he was up and coming, and the Red Bull, the car could not keep up with him, and as they developed the car they finally found the right formula, and then அப்போதான் they came to pace with Hamilton in 2021. ஸோ 2021 கான்ட்ரவர்ஷியல் எண்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லாஸ்ட் அபுதாபியில் வந்து அந்த லாஸ்ட் லேப்பில் வெஸ்ட்ராப்பன் வந்து ஜெயிச்சான். ஸோ அப்போது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஹேமில்டன் வந்து அப்போது பயங்கர டாமினண்ட்டாக இருந்தால் இன் தி எண்ட் ஹி ஒன். ஸோ டியூரிங் தட் டைம் தட் வாஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் பிஃபோர் தே சேஞ்ச் த ரூல்ஸ். ஸோ கடைசியில் தான் தே காட் அப் வித் மெர்சடிஸ். In the end it took them a very long time. அப்போ கூட they hadn't fully caught up. அது வந்து மேக்ஸ் வந்து a lot of people said that in 2021 மேக்ஸ் வந்து he drove more than the car, like he pushed the limits of that car until the end. So it was a very controversial season. So okay, definitely equal parts. ஆனால் கொஞ்ச நேரம் உங்களை விட்டா பாருங்களேன், அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஹா என்னடா இவ்வளோ உள்ளே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேசிக்காக என்னோட டவுட்ஸில் இருந்து நான் வரேன். கண்டிப்பா. Is this an event or is this an contest to build fastest land machine? அந்த ஃபார்முலா 1 காருன்றது தான் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் மெஷினா? Yes, Formula 1 is definitely the fastest sport on 4 wheels. அதை விட ஃபாஸ்ட்டாக போக முடியாது எந்த ஸ்போர்ட்லேயும். And also the fastest time around any track. So it's not about ஒரு காராவே நான் கேட்குறேன் பிருத்திவி. ஒரு கார்லே ஃபாஸ்டஸ்ட் கார் அப்படின்னா எப்பவுமே ஃபார்முலா 1 கார், அதுக்காகவே அதுதான் அதோட பர்பஸா? அதான் அதோட ஃபர்ஸ்ட் பர்பஸா? எஸ். ஸோ ஃபாஸ்டஸ்ட் கார் இன் ஸ்ட்ரெயிட் லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ட்ராக்ஸ்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஃபார்முலா 1 இட்ஸ் பேலன்ஸில் அரவுண்ட் த ட்ராக் எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது. பிகாஸ் பவரோட சேர்த்து இட்ஸ் அபவுட் த டவுன் ஃபோர்ஸ் தட் இட் ஜென்ரேட்ஸ். அவ்வளோ grip அது. ஸோ ஃபார்முலா 1 கார்ஸ்லாம் அது ஃபாஸ்ட்டாக போனால் தான் அதில் grip இருக்கும். ஓகே. So the faster you go, the more the force will push it down and the more grip you get. So nothing goes around a track faster than a Formula 1 car. Okay, right. But இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா 1 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எப்போதுலேருந்து இந்த ரேஸ்லாம் எந்த இரால இருந்து நடக்குது இது? எனக்கு தெரிஞ்சு 1950s ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் சே தட் ரேசிங் பிகான் வென் த செகண்ட் கார் வாஸ் பில்ட். ஓகே, நம்ம பசங்களாம் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு கார் இருந்துச்சு, ரெண்டாவது கார் வந்த உடனே ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Formula 1 started in the 50s. A lot of champions, Fangio, Nigel Mansell, அப்படியே லைனாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் we had Alain Prost, Ayrton Senna. அதுக்கப்புறம் we came into the Schumacher era. அண்ட் இப்போ வந்து we are at Alonso, Lewis and Max. நம்ம வந்துட்டோம். வெர்ஸ்டாப்பன் இதில் இருக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு கார் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஸ்போர்ட். இப்போ உசேன் போல்ட்டை தயார் பண்ணுறாங்கன்னா அவர் ஸ்பீடாக ஓடணும் அப்படிங்காக தயார் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கண்ட்ரியோட அத்லெட்டிக்ஸில் வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணுறாரு. பட் இந்த கார் இது பொறுத்த வரைக்கும் டிரைவர் எந்த கண்ட்ரியில் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அந்த டீம் தான் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெராரியோ இல்லை மெர்சிடஸோ இல்லை ரெட் புல், ரெனால்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த எந்த பேசிஸ் வந்து டிரைவ் பண்ணுது? ஸோ ஃபெராரி வந்து பார்த்தீங்கன்னா கார் வெளிலையும் விற்பாங்க, ரேஸ்லையும் இருக்காங்க. இந்த மாதிரி சில கம்பெனிஸ் மட்டும் இந்த ரேஸ் கமர்ஷியல் இதில் இருக்கிறாங்க. பட் சில பேர் இதுக்கு மட்டுமே இருக்காங்க. ஏன் அது மாதிரி? ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்முலா 1 எடுத்து பார்த்தீங்கன்னா Formula 1 is where all the experiments happen. So they spend a lot, they do a lot of experiments only to win. So அதிலிருந்தே நிறைய technologies have come. A lot of technologies they first come in Formula 1, அதுக்கப்புறம் தான் they translate to modern vehicles. So இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பாதி டெக்னாலஜி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதே ஃபார்முலா 1ல தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஃபோனில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அது மாதிரியா ப்ரோ? அந்த மாதிரி தான் டெஃபினெட்லி. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அவங்க ஃபாஸ்ட்டாக போகணுன்னு வந்து ஃபார்முலா 1க்கு அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தே அக்கார்டிங் டு த பட்ஜெட், அக்கார்டிங் டு ஹவு யூ கேன் டிரான்ஸ்லேட் இட் டு மாஸ் ப்ரொடியூஸ் கார்ஸ் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. So that really drives the direction of the sport. So இப்போ பார்த்தீங்கன்னா everyone is trying to move away from fossil fuels, petrol, diesel இல்லாமல் they want to use hybrids or electrics. But இப்போ வந்து F1 is trying to use an alternative. அடுத்த going forward F1 is going to use something like biofuels. So அதுவும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. So if that is successful you can start seeing that in mass produced vehicles. சீக்கிரம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு என்னன்னா இப்போ ஃபெராரி தான் ஏற்கனவே கேட்ட மாதிரி விற்கிறாங்க, ரேஸ்லையும் இருக்காங்க, மெர்சிடிஸும் அது மாதிரி இருக்காங்க. பட் பல கம்பெனிஸ் வந்து வெறும் இப்போ நம்மளுக்கு மட்டும் கார் விற்கிறாங்க, ரேஸில் இருக்க மாட்டாங்களே, அதுக்கான ரீசன் இவங்கெல்லாம் ரேஸில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஓகே, எனக்கு புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டா நம்மளுக்கு கார் விற்கிறாங்க, பட் ரேஸில் இல்லை அவங்க.
இப்போ ஃபோர்ட்ல கூட ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரில அவர் வந்து வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிளா இல்லாம எனக்கு இந்த ரேஸ்க்கு வரணும்ன்ற ஏதோ ஒரு அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஈகோ டச் ஆனதுனால வந்திருப்பாரு. பட் வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் பீயிங் இன் ரேசிங் அண்ட் ஆல்சோ இன் கமர்ஷியல் செக்மெண்ட்னு கேட்குறேன். ஸோ இது வந்து ஐ வுட் சே இட் ஒரிஜினேட்டட் ஆஸ் ஏர்லி ஆஸ் நாஸ்கார். நம்ம நாஸ்கார் வரைக்கும் போகணும். ஸோ நாஸ்காரில் வந்து in order to compete in NASCAR, you will need to have a road car that has sold like a minimum number of units. It has to be a mass produced car. அதை தான் மாடிஃபை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நாஸ்காரோட கான்செப்ட். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு ரோட் கார் தான், அதை வந்து நாஸ்காருக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு சண்டே நாஸ்கார் ரேஸ் நடக்குதுன்னு வைங்களேன், இப்போ ஃபோர்டு டொயோட்டா அவங்க தான் காம்படிட்டர்ஸ். அடுத்த நாள் வந்து டொயோட்டா தான் ஜெயிச்சுதுன்னா அடுத்த மாதமே யூ வில் see that shoot up in sales in Toyota. So it is they're trying to prove a point by winning, showing that hey, we are the most reliable car, we are the most fastest car, we can handle anybody in the world, and it becomes a matter of pride, especially for Ferrari la pathina. For generations they've been in motorsport. For them especially it is a matter of pride. In fact F1 like gives Ferrari a loyalty bonus so that they'll stay and they come back every year. Okay. And Mercedes also, they want to win because of that pride and they want to show that they are the best in the world. Okay. But இது எல்லாத்தையும் பீட் பண்ணது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கம்பெனி கடைசியில். எது ரெட் புல். ஓகே, நெக்ஸ்ட் தான் டீம்ஸ் பற்றி வரும்போது ஒன்றா கேட்கலாம் அப்படின்னு வந்தேன். பட் ஆட்டோமேட்டிக்லி நீங்களே டீம்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ ஃபெராரி தான் ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ட் டீம் இன் F1 இல்லை ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் டீம்னு சொல்லலாம், மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஐ திங்க் ஃபெராரி வந்து தேர் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டீம்ஸ் இன் த ஸ்போர்ட். தேவ் பின் தேர் சின்ஸ் த பிகினிங். அவங்க ஃபஸ்ட்லேருந்தே இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லாயல்ட்டி இருக்குது டு த ஸ்போர்ட், நாட் ஓன்லி F1. ஸோ ஈவன் லெமானில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரில ஒரு ரேஸ் ஓட்டுவாங்களே. ஆமாம், அந்த 24 hour ரேஸ் அது ஆக்சுவலாக ஃபெராரி தான் ஜெயிச்சாங்க இந்த வருஷம் லெமான். பல வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போது. நைஸ். ஸோ அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட். அவங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூயிங் ட்ரெடிஷன். ஸோ ஃபெராரிலாம் அவங்க கடைசி வரைக்கும் எல்லா ஸ்போர்ட்லையும் இருப்பாங்க. பிகாஸ் அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தியர் ஐடென்டிட்டி. இப்போ ஃபெராரி அந்த லோகோ பார்த்தாலே ரேஸ் ஃபர்ஸ்ட் தோணும்ல. கரெக்ட். ஏன்னா நம்ம ஒரு நார்மல் வெஹிக்கிள் எத்தனை வந்து நம்ம வந்து ஃபெராரி பார்த்துருக்கோம். ரேஸ்ல தான் நம்ம நிறைய ஃபெராரி. ஸோ அவங்க ப்ராப்பர் ஒரு ரேசிங்காகவே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு டீம் இல்லையா? அண்ட் இந்த நிறைய இட்டாலியன் டிரைவர்ஸ் இல்லை இட்டாலியன் கார் சம்மந்தப்பட்டு இந்த ரேசிங்கில் இருக்கிறதுக்கான ரீசன் அப்புறம் ஏன் இந்த ஸ்பெயின் இட்டாலி அங்கேருந்தே நிறையா வருது? அது வந்து ஆக்சுவலி நானும் நிறையா நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் வாட்சிங். லாட் ஆஃப் ஈவன் மோட்டோ ஜிபிலையும் அப்படி தான் ஸ்பானிஷ் அண்ட் இட்டாலியன் ரைடர்ஸ் தான் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து they say that Italians and Spanish people, they have that passion. பயங்கரமான global pullingos like அவங்களுக்கு வந்து இப்போ இந்த பைக் ரைடிங் கார் ரைடிங்னா அவங்களுக்கு பயங்கர பேஷன். ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஐ ஹேட் கான் டு டெல்லியில் வந்து மோட்டோ ஜிபி நடந்துச்சு திஸ் இயர். ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக பயங்கர இவெண்ட். தே ஆக்சுவலி அப்பேரண்ட்லி தே கலெக்டட் 996 crores அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக. ஆமாம், இட் வாஸ் a big success and அது வந்து ரெனியூ பண்ணியிருக்கிறாங்க அவங்க 2026 வரைக்கும். அண்ட் we can expect to see F1 also coming to Booth circuit anytime soon. அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கிறாங்க அவங்க. பட் பிகாஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் இவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நிறுத்திட்டாங்க. ஆமாம், இந்த தடவை மோட்டோ ஜிபிலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. பட் எப்படியோ நடத்திட்டாங்க. எப்படியோ. நீங்கள் போய் பார்த்தீங்களா? நான் போய் பார்த்தேன். இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஐ நோட்டிஸ் அ லாட் ஆஃப் இட்டாலியன் அண்ட் ஸ்பானிஷ் ஃபேன்ஸ் ஃப்ளையிங் இந்தியாவுக்கும் வந்துட்டு இது மாதிரி பார்த்து லாட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். நாங்கள் கீழே வந்து செக் அவுட் பண்ணுற டைமில் வந்து வி சா சம் அதர் இட்டாலியன்ஸு. அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்க ஃபுல்லாக அப்ரிலியா அந்த மாதிரி டீம் இதெல்லாம் போட்டுருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டால் எதாவது டீமில் இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க வந்து இல்லை நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இட்டாலியிலேருந்து தே ஃபாலோ தெம் எவ்ரிவேர் அண்ட் தே கிளிக் பிக்சர்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த ட்ராக்கில் சுற்றி அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பேஷன். அவங்க என்ன கேட்குறாங்க, நீ பார்ப்பையா F1 பார்ப்பையா மோட்டோ ஜிபி பார்ப்பேன்னு என்ன கேட்குறாங்க. நான் பார்ப்பேன், எனக்கு வந்து அலோன்சோ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ பேஷன் மோட்டர் ஸ்போர்ட்டில், இட்டாலியன்ஸ்க்கும் ஸ்பானிஷ் பீப்புளுக்கும். அவன் யோசிச்சிருப்பான்லப்பா, இந்தியாலாம் அவங்கள பொறுத்துக்கு எங்கேயோ இருக்க கண்ட்ரி வந்து நம்ம ஊர் ஆளை பற்றி தெரிஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. நைஸ். பட்
ஃபெராரி பற்றி பேசணும், டீம்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கனால. நெக்ஸ்ட் ப்ரோ, ஃபெராரிக்கு அப்புறம் ஒரு ப்ராமினென்ட்டான டீம் அப்படின்னா வந்து மெர்சிடிஸ் சொல்லலாமா? சரி, ஓகே. ஃபெராரியோட கரண்ட் சினாரியோ பற்றி பேசணும்னா அவங்களுக்கு வந்து த சேம் ஃபேட் ஆஃப் எனி ரெட் கலர் டீம்ல. ஸோ யூ சீன் மான்செஸ்டர் யுனைடெட் எப்படி சொதப்புறாங்க இப்போ ரீசெண்ட். நீங்கள் வந்து ஃபுட்பால் ஃபேனா ப்ரோ? மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன். ஓகே, ஃபெராரி வந்து ஃபுட்பாலோட F1ஓட மேன்யூ ப்ரோ. ஆர்சிபி கெட்ட பரம்பரைல அந்த மாதிரி. ஆமா, ஆர்சிபி இது மேன்யூ அதே கதி தான் இப்போ ஃபெராரிக்கு. தே ஹேவ் அ குட் கார், தே ஹேவ் 2 ஆஃப் த பெஸ்ட் டிரைவர்ஸ் ஆன் த கிரிட். ஆனா ராசியே இல்லை ப்ரோ, அவங்களுக்கு ராசியே இல்லை ஃபெராரி ஃபேன்ஸுக்கு. தே நாட் ஹேவிங் அ கிரேட் டைம். தே ஃபினிஷ்ட் third in the championship, but அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து லாட் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன்னு சொல்லுவேன், மோர் தென் எனிதிங். புரியுது. ஸோ மெர்சிடிஸ் வந்து ஃபெராரிக்கு அப்புறம் அதிக ஒரு ஃபேமஸ் டீம்னு சொல்லலாமா? ஆமாம், மெர்சிடிஸ் வந்து அது வந்து தி ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் பிரான் ஜிபி இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அது வந்து தட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் ஸ்டோரி. அது வந்து ஹவு தே came up and then they won in their rookie season. It's one great story, and then they rebranded to Mercedes. So you will have to keep up in rebranding in F1 பயங்கரமா. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஃபோர்ஸ் இந்தியா ஞாபகம் இருக்கும். ஓகே, ஃபோர்ஸ் இந்தியா was bought from some other team. நம்மளும் கான்டெஸ்ட் பண்ணிருந்தோம் F1ல. ஆமா, நம்ம விஜய் மாலியா டீம் தான் ஃபோர்ஸ் இந்தியா. அதுக்கப்புறம் அந்த விஜய் மாலியா பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் அது வந்து ரேசிங் பாயிண்ட்னு மாற்றிட்டாங்க. ரகசியம் இருக்கும், ஊருக்கே தெரியுமே. ஆமாம், அதுக்கப்புறம் ரேசிங் பாயிண்ட்னு மாற்றிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து ரேசிங் பாயிண்ட்டை வந்து ஆஸ்டன் மார்டின் ரீபேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆஸ்டன் மார்டின் டீம் தான் அப்போ இருந்த ஃபோர்ஸ் இந்தியா. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற மெர்சிடிஸ் வந்து அப்போ வந்து பிரான் ஜிபியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அது வந்து ஷூமேக்கர் தான் he pioneered and he started it and he also raced for them for a while. அதாவது அவரோட ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் திருப்பியும் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஓட்டுனது மெர்சிடிஸ்க்காக. ஆமா, பட் இட் வாஸ் நாட் a great stint இல்ல அந்த டைம்ல. ஆமா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூமேக்கருக்கு அப்படி ஆயிடுச்சு. அதர்வைஸ் ஆல்சோ ஐ திங்க் ஷூமேக்கர் would have raced for a long time. He is one of the gas இருந்ததுன்றீங்களா அவருக்கு? Definitely Schumacher is one of the greatest of all time. வந்து when Hamilton was about to beat him in 2021, I didn't want his legacy to be touched. ஏன்னா அது வந்து it was a great thing he did with Ferrari. ஸோ ஃபெராரியை இப்போ மேன்யூ ஆர்சிபி எல்லாம் ஒரு சாம்பியன்ஷிப் கூப்பிட்டு போனால் அதுக்கு வந்து ஒரு தனியால் தேவைங்க. அந்த மாதிரி தான் ஷூமேக்கர் தான் அந்த கர்ஸ்ட் ரெட் டீமை வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாரு கண்டினியூஸ் சாம்பியன்ஷிப்க்கு. ஸோ சம்திங் வெரி கமெண்டபிள். ஓகே, லைக் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு டீம் பற்றி பேசணும் அப்படின்னா வந்து ஃபெர்னாண்டோ அலான்சோ ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிவிட்ட ரெனால்ட். ஓகே, ரெனோ வந்து லைக் ஃபேமஸான கார் கம்பெனி, பட் இந்த ரேசிங்கில் அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு? ஓகே, ஸோ ரெனோ வந்து இப்போ வந்து F1ல பார்த்தீங்கன்னா என்ஜின் சப்ளையர்ஸ் வந்து தே சப்ளை இன்டர்னலி. ஸோ மெர்சிடிஸ் சப்ளை என்ஜின் டு இப்போ வந்து தே சப்ளை டு ஆஸ்டன் மார்டன் அண்ட் மெக்லாரன். இதே மாதிரி ரெனோ வாஸ் ஆல்சோ சப்ளைங் என்ஜின்ஸ் டு எவ்ரிபடி. ரெனோ யூஸ் டு சப்ளை என்ஜின்ஸ் டு ரெட் புல், பட் அதில் அண்ட் தே யூஸ் சப்ளை டு அதர் டீம்ஸ் ஆல்சோ. தே யூஸ் டு சப்ளை டு மெக்லாரன் அட் ஒன் பாயிண்ட் ஐ திங்க். ஸோ பட் அவங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனை ஆயிடுச்சு அதில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்லி எவ்ரி ஒன் ஸ்டாப் பையிங் ரெனோ என்ஜின்ஸ் அண்ட் தே மேக் என்ஜின்ஸ் ஒன்லி ஃபார் தெம் செல்ஸ் நவ். ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் அவங்க தாண்டி வந்திருக்கிறாங்க. அண்ட் நவ் தே ரீபிராண்டட் டு ஆல்பின். ஸோ அதுவும் யூ ஹேவ் டு கீப் ட்ராக். இப்போ இருக்கிற ஆல்பின், ஆமாம், இப்போ ஆல்பின் தான் ரெனோ. அப்போ இருந்த ரெனோ தான் இப்போ ஆல்பின். ஃபைன், ஐ ஹேவ் டு பி. நல்ல வேலை நம்ம பண்ணுறோம். ஐ வில் கெட் அப்டேட்டட் அட்லீஸ்ட் இன் திஸ் லெவல். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து உள்ள கலக்குன்னு கலக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபுட்பால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி லைப்சிக்னு சொல்லிட்டு ஒரு டீம், ஜெர்மன் டீம் வந்து கலக்கலன்னு கலக்கிட்டு இருக்காங்க. லைக் தேர் ட்ரைங் த பெஸ்ட். அதே மாதிரி நிறையா அந்த சாகச ஸ்போர்ட்ஸ்லலாம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பட் F1ல வந்து என்னங்க பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் கம்பெனி ஃபெராரி மாதிரி வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூலான ஒரு ரேசிங் கார் பில்ட் பண்ணுற கம்பெனி லைக் இந்த மாதிரி ரெட் புல் மாதிரி ஒரு குளிர்பான கம்பெனி கிட்ட தோத்து போகிற அளவுக்கு அவங்களோட R&D எங்கே வந்துச்சு? எங்கேருந்து அவங்களோட ரேசிங்கை வந்து இவ்வளோ லெவலுக்கு கொண்டு வந்தாங்க டாப் நாச்சாக அவங்க? ஸோ ரெட் புல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஆஸ் அன் எனர்ஜி ட்ரிங்க் தேர் மார்க்கெட்டிங் வாஸ் ஆல்வேஸ் சென்டர்ட் அரவுண்ட் ஸ்போர்ட்ஸ், எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ். நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ரெட் புல் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்னோ போர்டிங் இந்த மாதிரி இந்த சாகச ஸ்போர்ட்ஸ்னு தமிழ்ல சொல்றேன், எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அது பேர்லாம். ஓகே, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ், ஸ்னோ போர்டிங், டர்ட் பைக்கிங். நீங்க அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்து குதிக்கிற வீடியோ, இந்த ஸ்கை டைவிங், அந்த மாதிரி ரொம்ப கிரேசியா பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரிஃப்ட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கூட போடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க ரெட் புல்ல ஸ்டண்ட் நிறைய. ஆமாம். ஸோ ஆப்வியஸ்லி தட் ட்ரோவ் தெம் டு கம் இன் டு த பெஸ்ட், the highest and the most extreme sport. So the fastest sport in the world, that is F1. And MotoGP லயும் இருக்கிறாங்க. They sponsored Marc Marquez பத்தி பேசணும்னா we will get back to that. But yeah, Red Bull வந்து they try to make their presence in every sport, and in order to establish their presence இந்த மாதிரி extreme sportsலாம் பண்ணோன்னு they came to F1. And they had Christian Horner தான் அவங்க டீம் பிரின்சிபல். நம்மளுக்கு எப்படி ஸ்ரீனி மாமாவோ அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் ஹார்னர். அண்ட் கிறிஸ்டியன் ஹார்னர் வந்து I'd say he's definitely pushed the development of things. I mean, ஃபர்ஸ்ட்லேருந்தே they weren't dominantல. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் they learnt in their initial years. அதுக்கப்புறம் they tied up with Honda in recent times. First they used to buy they had a partnership with Renault கூட தான் அந்த பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. பட் அது வந்து வேலைக்கு ஆகல. அவங்க வந்து they faced engine failures, நிறைய பிரச்சனை, அதில் நிறைய DNFனா did not finish the race. ஓகே, ஏதாவது ஆகிடும். நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. they had even டேனியல் ரிக்கார்டோவும் வெஸ்டாப்பனும் தான் அப்போது வந்து டீம்மேட்ஸ். ஸோ டேனியல் ரிக்கார்டோ ஆல்சோ வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி இன் த ஸ்போர்ட். பட் அதையும் தாண்டி தென் தே பார்ட்னர்ட் வித் ஹாண்டா. அவங்க ஹோண்டாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. they got a more reliable engine. சரி, இப்போ நம்மளும் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணலாம், கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம். அதுக்கு முன்னாடி they had success with Renault during the Vettel time. அது வெட்டல் வந்து ஒரு பயங்கர டாமினன்ஸ் ஃபேஸில் வந்து at that time they came up, but when Mercedes started dominating, they couldn't keep up. So finally, when the Honda came into the picture, they developed the championship winning car, and then they went for it. Okay, and நான் வேற என்ன மிஸ் பண்றேன்? McLaren, Williams, இந்த மாதிரி லைக் ஏதாவது prominent teams வேற ஏதாவது teams மிஸ் பண்ணீங்க? So McLaren this year, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா McLaren வந்து they were 10th. So McLaren is a very they are also legendary in the sport, especially F1. And F1 வந்து it's majorly ஸோ பிரிட்டிஷ் வந்து தே லவ் F1. ஓகே, அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரெஸ்டீஜ். அவங்களுக்கு வந்து ஸோ மெக்லாரன் எல்லாமே பிரிட்டிஷ் டீம்ஸ் தான். தே ஆப்வியஸ்லி ஹேட் ப்ராஸ்ட், சென்னா, தே ஹேட் சம் பிக் நேம்ஸ். தே ஹேவ் ஒன் கிராண்ட் F1 ஹெரிட்டேஜ். நீங்கள் அவங்க ஆஃபீஸ் பார்த்துருக்கிறீங்களா? மெக்லாரன் ஆஃபீஸ். அது ஆக்சுவலாக இட்ஸ் ஒன் பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரல் மாவல். அது வந்து ஒரு இட்ஸ் சிட்ஸ் ஆன் அ பாடி ஆஃப் வாட்டர் அண்ட் இட்ஸ் அ மூவிங் ரொட்டேட்டிங் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸே ரொட்டேட் ஆகும். அண்ட் அதுக்குள்ளே எல்லாம் கார்ஸும் இருக்கும். ஸோ அந்த சன்லைட் வர்றது பொறுத்த மாதிரி மேலே சோலார் பேனல்லாம் இருந்தால் அதை ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். செமையாக இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆஃபீஸ். அவங்க உள்ள ஃபுல்லாக ஃபார்முலா 1 கார்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து தேவ் நாட் பின் டூயிங் ஸோ வெல் இன் ரீசெண்ட் டைம்ஸ். அவங்க கடைசியாக ஜெயிச்சது ஐ திங்க் இஸ் 2008 வித் லூயிஸ் ஹாமில்டன். அது வந்து ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சீசன். அதுவும் லூயிஸ் ஹாமில்டன் இருந்தாலே ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலான சீசனாக போயிடும் அது. பட் இப்போ வந்து தே வர் லாஸ்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். அவங்க வந்து தே ஹேட் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு சீசன். அந்த மாதிரி அவங்கள பார்க்கவே முடியாது. சரி, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 3rd 4th ஏதாவது வந்துடுவாங்க பார்த்தா தே வர் லாஸ்ட். அவங்க ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக கம்பேக் கொடுத்து எப்படியோ 4th முடிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் கம்பேக் சீசன் ஃப்ரம் தெம். செகண்ட் ஆஃப் த சீசனில் வந்து பயங்கரமாக வந்தாங்க. தே ஹேவ் லாண்டோ நாரிஸ் ரியலி குட் டிரைவர். அவன் வந்து பட் அவன் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி கர்ஸ்ட். ஏன்னா அவனோட ஃபஸ்ட் வின் வந்து டியூ. அண்ட் ஹீஸ் பின் லீடிங் ரேசஸ். அந்த லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஆகிட்டு விட்டுறது. ஆமாம். ஸோ லாண்டோ நாரிஸ் அப் அண்ட் கம்மிங். அதுக்கப்புறம் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து இஸ் அ ருக்கி. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீசனு. அண்ட் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இந்த ஸ்போர்ட்டில் சேரும் போதே எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க, எனக்கு தான் ஆஸ்கர் வேணும் மாதிரி. ஸோ ஆல்பினும் மெக்லாரனும் ஒரு பெரிய ட்விட்டர் வார் அவங்களுக்கு நடந்துச்சு. கடைசியில் பியாஸ்ட்ரி வந்து ஹி கேம் டு மெக்லாரன் ஒன்லி. ஃபஸ்ட்டு எதுவும் காமிக்கல. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சீசன் 2 பேரும் பயங்கரமாக ஓட்டுனாங்க. அண்ட் பியாஸ்ட்ரி காட் இஸ் ஃபர்ஸ்ட் வின் பிஃபோர் நாரிஸ் இன் இஸ் ஃபர்ஸ்ட் சீசன். ஓகே, எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. நிறைய அது மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கும் போல. அண்டர் டாக்ஸ் மேலே வர்றது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க கீழே போகிறது, வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். லைக் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு லைக் நோ அபவுட் த மெஷின். இப்போ நார்மல் காருக்கும் அதுக்கும் ஆப்வியஸ்லி லைக் அது ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக பில்ட் பண்ணப்பட்ட காரு. பட் இருந்தாலும் அந்த காரில் ஒரு ஃப்ளைட் காக்பிட் மாதிரி
என்னென்னவோ இருக்குது இல்லையா? ஸோ பை இன்ஜினியரிங்கும் அந்த காரில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் டிரைவரோட அந்த அவர் உட்கார்ற அந்த காக்பிட் மாதிரியான இடத்துல என்னென்னலாம் இருக்கும் அந்த காரில்? ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்போம், பட் என்னென்னலாம் அதில் இருக்கும் அப்படின்னு ஒரு 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 கியூரியாசிட்டி இருக்கும். ஓகே. ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி அந்த 5-6 இயர்ஸ்க்கு வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அவங்க எல்லாரும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து டர்போஸ் யூஸ் பண்ணாங்க. F1ஓட டர்போ ஏரா வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏராஸ் இன் F1னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் V12s போய் V10s போய் V8s போயிட்டு இப்போ வந்து எல்லாருமே V6 ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாரும் ஹைப்ரிட்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிகாஸ் லைக் அந்த ஃபியூல் எஃபிஷியன்சிலாம் ஒரு கன்சர்ன் ஆனதுனால தே ஸ்டாப்ட் V10 V8 சின்னதாக ஆக்கிட்டே அதுக்கப்புறம் ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது when they first started நிறைய பிரச்சனை இருந்துச்சு. லைக் நிறைய பிரேக் டவுன்லாம் ஆகும், bring back the V8s, bring back the V10s நிறைய போச்சு அந்த டைமில். பட் அந்த ரூல்ஸ் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் வாட் த ஃபியூச்சர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் நீட்னு வச்சு தான் அடுத்த சீசனோட ஃபார்முலாவே அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காக்பிட்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ போக போக நிறையா பட்டன்ஸ் வந்துருச்சு. முந்திலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் உட்காந்துட்டு மேனுவல் கியர் போட்டு எப்படியாவது ஓட்டணும், அவ்வளோதான், எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் வந்துச்சு. கையோட எடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, அது நம்ம என்னது ஸ்டேரிங் கையோட, அதுக்கு தனி பேர் ஏதாவது இருக்குங்களா? ஆமா, அது வந்து டிட்டாச்சபிள் ஸ்டேரிங் தான். அதை வந்து எடுத்துடலாம் அதை. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஆக்சுவலாக F1 கார்ஸ் வந்து they don't have any traction control or ABS. அவங்களுக்கு வந்து ABS கிடையாது. இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ரூல்ஸ். யூ நாட் சப்போஸ் டு யூஸ் ABS. ஸோ அவங்க எல்லாம் ABS இல்லாமல் தான் ஓட்டுறாங்க அதை. ஸோ அதனால தான் நீங்கள் லாக்அப்லாம் பார்ப்பீங்க நிறையா. ஸோ அவங்க வந்து they have to train for all of that. அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா there's a lot of buttons. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஹைப்ரிடுக்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ முந்தி இட் வாஸ் ஜஸ்ட் பெட்ரோல் என்ஜின், ஸோ வெறும் பெட்ரோல் பவர் தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இப்போ F1 ரேஸில் ஓடிட்டு இருக்க காரு இந்த வருஷம் கண்டஸ்டன்ட்ல, அதாவது நம்ம வெர்ஸ்டாப்பன் ஜெயிக்கிற கார் எல்லாமே ஹைப்ரிட் தான். ஆமாம், அதெல்லாமே ஹைப்ரிட்ஸ், எல்லாமே ஹைப்ரிட் காசு. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னா நான் டிஆர்எஸ் தான் சொல்லுவேன். டிஆர்எஸ் வந்து இந்த கிரிக்கெட்டில் சொல்கிற டிஆர்எஸ் மாதிரி இல்லை. ஸோ டிஆர்எஸ் வந்து ஸோ ஒரு கார் ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னா ரேர் விங் வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து அந்த விங் ஓப்பன் ஆனோடனே ஏர் ஃப்ளோ இன்னும் அதிகமாகும். ஸோ இட் கோ ஃபாஸ்ட் ஏரோடைனமிக்ஸ்க்கு. ஓகே, ஆமாம். ஸோ டிஆர்எஸ் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க F1, ஃபர்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரீசெண்ட் டைம்ஸ் தட் வி கேன் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ் வந்ததுனால ஸோ யூ யூஸ் அன் என்ஜின் அண்ட் யூ யூஸ் பேட்டரி ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிஆர்எஸ் போக நீங்கள் வந்து ஒரு இஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, எனர்ஜி ரிகவரி சிஸ்டம்னு. ஸோ அந்த ஸ்டியரிங்கில் வந்து அந்த பட்டனும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அழுத்துனீங்கன்னா அது வந்து இட் வில் கிவ் யூ த பேட்டரி பவர் ஆல்சோ ஃபார் எக்ஸ்ட்ரா பூஸ்ட். அண்ட் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க, கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரீசார்ஜ் ஆகும். ஸோ அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபார் டிஃபெண்டிங். ஸோ பின்னாடி யாரோ வராங்க, ஸோ நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற டிரைவருக்கு நீங்கள் 1 செகண்ட்குள்ளே போனீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஆர்எஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ ஓவர்டேக் தெம். ஓகேவா? அது டெக்னாலஜிலே அதெல்லாம் இருக்கும். ஆமா, யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ யாரோ பின்னாடி இருந்து டிஆர்எஸ் வச்சு துரத்துறாங்கன்னா நீங்கள் உங்கள் இஆர்எஸ் வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் அதை டிப்ளாய் பண்ணிட்டு அவங்களை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் டீப்பாக இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபாஸ்ட்டாக ஓடுறது, யார் டேர்னில் நல்லா திரும்புறா, அதெல்லாம் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் யூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் கூட எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். ஆமாம், அவங்க நிறைய இப்போ இருக்கிற மாடர்ன் F1 டிரைவர்ஸ் தே ஹேவ் டு ப்ரெஸ் சோ மெனி பட்டன்ஸ். அவங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு டிரைவ் அட் 300+ km/h அண்ட் ஸ்டில் ப்ரெஸ் ஆல் ஆஃப் த பட்டன்ஸ். நீங்கள் வந்து பிரேக் பேலன்ஸ் மாற்றலாம், நீங்கள் வந்து மேப்பிங் மாற்றலாம், நீங்கள் வந்து இஆர்எஸ் யூஸ் பண்ணலாம், நிறையா பண்ணலாம். அண்ட் ஆல் ஆஃப் தட் வைல் யூ ஆர் நேவிகேட்டிங் தட் லேப். ஒரு லேப் 1 minute முடியும், டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆமாம், எவ்வளோ ஸோ ஃபாஸ்ட், அதான் மேட்ரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாங்க, ஹையஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாங்க போகும் இந்த மஷின். ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணி வந்து ஒரு 350+ போயிட்டாங்க. 350+ மோட்டோ ஜிபியும் போயிட்டாங்க, F1ம் போயிட்டாங்க. அதுக்கு மேலேயே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 370 அதுக்கு மேலேயே போயிட்டாங்க ரீசெண்டாக. ஐ திங்க் ஸ்ட்ரெயிட் லைனில் அதால 370 போக முடியும். ஓகே, மிஜெல்லோன்னு ஒரு சர்க்கிட் இருக்குது, மிஜெல்லோவில் தான் அடிச்சாங்க. அதில் ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் இருக்குது, அந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் அடிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ராக்கும் ஸோ இட்ஸ் அந்த காரோட செட்டப் கூட மாறும் ஒவ்வொரு ட்ராக்குக்கும். ஸோ
சில ட்ராக்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், அதில் வந்து ஒரு லோ டவுன் ஃபோர்ஸ் செட்டப் போடுவாங்க மோர் டாப் ஸ்பீடுக்கு. சில ஸ்ட்ரீட் சர்க்கிட்ஸ்லாம் இருக்குது, மோனக்கோ மாதிரி. மோனக்கோலாம் காலங்காலமாக அந்த ஸ்ட்ரீட் சர்க்கிட் தான். சிங்கப்பூரும் ஸ்ட்ரீட், ஆமாம், சிங்கப்பூரும் ஸ்ட்ரீட் சர்க்கிட் தான். அந்த மாதிரி ஸ்ட்ரீட் சர்க்கிட்ஸுக்குலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீட் நிறைய தேவை, உங்களுக்கு நிறைய grip தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் மாற்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த ரூல்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ்க்கு பவுண்டா எல்லாமே மாற்றணும். ஆமாம், ஒரு ட்ராக்குக்கும் மொத்தம் எத்தனை ட்ராக்குங்க ஒரு வருஷம்? ஸோ அபவுட் 22, 21, 22 அது வந்து மாறுது பிகாஸ் ஆஃப் கோவிட் எவ்ரிதிங். இந்த வருஷம் கூட ஒரு ரேஸ் கேன்சல் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த வெதர். ஸோ இந்த சர்க்கியூட்டு நம்ம கேம் விளாடமா பார்த்துக்கோம், ஒரு சர்க்கியூட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த நீங்கள் சொல்கிற இத்தனை ட்ராக்ஸும் வந்து ஒரு டிசைனில் இருக்கும் இல்லையா? லைக் ஒரு இப்போ பிரிட்ஜ் ஸ்டோனா, அது சில்வர் ஸ்டோன், சாரி பார்த்தீங்களா, சில்வர் ஸ்டோன் இங்கிலாண்டில் இருக்குல்ல. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சர்க்கியூட்டு. இப்போ ஆனால் அபுதாபியில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா மாதிரியான டிசைன்லையும் அந்த சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணுவாங்களா இஷ்டத்துக்கு, இல்லை அதுக்கும் சில செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை இன்ஜினியரிங் இருக்குதா? டெஃபினெட்லி சர்க்கிட் டிசைன் வந்து இஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் இன்ஃபேக்ட் சர்க்கிட்ஸ் வந்து இவால்வ் ஓவர் டைம். ஸோ ஒரு 5 years பேக் ஆக்சுவலாக அபுதாபி இட் செல்ஃப் 2020 வரைக்கும் ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 21 அந்த ஃபார்மேட்டே மாற்றிட்டாங்க. சில டர்ன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் கோ இன் டு மேக்கிங் அ சர்க்கிட். ஏன்னா நீங்கள் ஒரு சர்க்கிட்னு எடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது F1க்குன்னு டிசைன் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அது MotoGPக்குன்னு கூட டிசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லொசைல் சர்க்கிட் இருக்கு. அது எங்கே இருக்கு? அது வந்து கத்தாரா. ஓகே. அது வந்து இட் வாஸ் டிசைன்ட் ஆஸ் அ சர்க்கிட் ஃபார் பைக்ஸ் ஒன்லி. ஆனால் இப்போ ரீசெண்டாக F1 ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ நம்ம புத் ஆல்சோ ஐ திங்க் இட் வாஸ் டிசைன் ஃபார் F1 தான், ஆனால் இப்போ MotoGP ஓட்ட. ஓகே, புத் பற்றி நான் கேட்கணும் சின்ஸ் யூ brought it up. புத் என்ன மாதிரியான ஒரு சர்க்கியூட்? இஸ் இட் கன்சிடர்ட் டு பி அ ஹார்ட் சர்க்கியூட் இல்லை ஒரு நார்மலான மாடரேட்டான ஒரு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாமா? நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கேட்குறேன், நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்றனால. ஸோ ஆக்சுவலி புத் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சர்க்கியூட் டு டிரைவ் ஆன்னு சொல்லுவாங்க. லாட் ஆஃப் டிரைவர்ஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன் இன் தட் சர்க்கியூட். இந்த வருஷம் MotoGP வரும்போது அவங்களுக்கு they didn't know what to expect. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறோம், யாருக்குமே தெரியாது, யாரும் ஓட்டினதில்லை. மற்ற சர்க்கிட்லாம் கூட எல்லாரும் பல வருஷம் ஓட்டியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமாம், இதில் வந்து டேட்டா இல்லை, எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப அப்ரிஹென்சிவாக இருந்தாங்க, இங்கெல்லாம் ஓட்டணுமா என்னது இதுன்னு. பட் ஆஸ் தட் வீக்கெண்ட் ப்ராக்ரஸ், ஆஸ் ஆல் த ரேஸ் ஃபினிஷ்ட், இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேசஸ் ஆஃப் த என்டையர் இயர். ஓகே, ஹோல் சீசனில். ஆமாம், ஸோ பிகாஸ் ஆஃப் த சர்க்கிட். ஆமாம். ஸோ ரேசிங் எவ்வளோ க்ளோஸாக போகுது, எவ்வளோ ஃபன்னாக இருக்குது. ஆமாம், எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம், அதெல்லாம் வச்சு தான் இட் பாயில்ஸ் டவுன் டு தட். ஸோ சம்டைம்ஸ் ஃப்ரெஞ்ச் ஜிபி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் சர்க்கிட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ இது ஹிஸ்டாரிக்கலி கார் ரேஸில் லெவல் 1க்கு ஒரு சர்க்கிட் கொடுப்பாங்களே அந்த மாதிரியா அது? ஆமாம். ஸோ என்னன்னா தட்ஸ் ஒன் இது மோட்டர் ஸ்போர்ட்டில் வந்து மோட்டர் ஸ்போர்ட் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஈவில் தான். அவங்களுக்கு வந்து ஏதாவது கிராஷு, ஏதாவது வண்டி வச்சு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் தான் ரேஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும்ல ப்ரோ. வெயிட் பண்ணுவோம். சில நான் கூட I've been guilty, I've been there. So we wait, ஏதாவது ஒரு கிராஷ் நடக்குமா, எவனாவது எங்கேயாவது விடுவானா, போய் விழுவாங்களா, ஆமாம், ஏதாவது அந்த மாதிரி ட்ராமாட்டிக்காக நடக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஜிபியில் வந்து ரன் ஆஃப்ஸ் ஆர் ஹியூஜ். ஸோ அங்கே எங்கேயும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஈஸியஸ்ட் சர்க்கிட் அப்படி வச்சுக்கலாமா? லீஸ்ட் ரிஸ்கி அப்படி வச்சுக்கலாம். ஆமாம், லீஸ்ட் ரிஸ்கின்னு சொல்லிக்கலாம். So historically they had a lot of bad races there, but recently French GPs have started to get really good. You know, a lot of strategic plays have come in, and the strategy nale they've had interesting races there. But you said easy circuit சொல்லியாச்சு. அப்போ வந்து least risky ன்னு சொல்லிட்டோம். அப்போ most risky ரொம்ப difficult circuit வந்து உடனே வருதுல்ல? Okay, so most difficult circuit definitely the Nürburgring, which is banned. இப்போ வந்து they stopped racing. அது எங்க இருக்கு அது? The Nürburgring is in Germany. So most laps வந்து it takes about 1.5 minutes. Average lap time single lap 1.5 minutesல முடிச்சிருவாங்க. Closed இப்போ. So it's open to public, but and some races happen there. So Nürburgringல ஒரு லேப் முடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 minutes ஆகும். ஸோ ஒரு ஹில்ஸில் வந்து ஒரு பெரிய லேப்பு. ஸோ நீங்கள் ஒரு 1 minute லேப் யூ ஆர் கோயிங் அரவுண்ட்னா யூ ஹேவ் டு மெமரைஸ் 14 corners அந்த மாதிரி 14 turns. மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மாலன்றதுனால ஏத்தம் இறக்கம் அங்கே கார்னர் டர்ன் வரும். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ்
lost their lives also there. So that is definitely a ski circuit. Spa is in Belgium. So that is one of the most famous prominent circuits. Angeyum a lot of people have lost their lives. So they made changes to that circuit, but the most treacherous circuit in history na definitely Nürburgring தான். Okay, Germany. Every F1 fan, every fan will relate definitely. Nice பா. செம இன்ட்ரெஸ்டிங். பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குல்ல இதில் பற்றி. இப்போ இந்த சர்க்கிட்லாம் பற்றி நம்ம பேசணும். நெக்ஸ்ட்டு எப்போவுமே எனக்கு இந்த பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்ச சர்க்கிட் ஒரு பார்வையாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தல எனக்கு பிடிச்சது வந்து அந்த சிங்கப்பூரில், அந்த சிங்கப்பூர் சிட்டியில் வந்து ரோட்டெல்லாம் அடைச்சி போட்டு நைட்டில் இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த லைட்டு எப்படி இருக்கும்ல, அந்த கைனேட்டிக் மோஷனில் லைட்டே தெரியாது ஆக்சுவலாக, ஏதோ ஒன்று போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ் வேகஸ், நம்ம வேகஸ் வந்து நிறைய ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம்ல, அதனால அங்கே இருக்கிற பில்டிங்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸ் பில்டிங் தெரியும். இப்போ ரீசெண்டாக ஸ்பியர் வேற ஒன்று கட்டியிருக்காங்க, ஒரு பெரிய குளோப். ஸோ அதை சுற்றி அந்த ரேஸ் நடந்துகிட்டே இருந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. திஸ் இயர் வேகஸ் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி த செகண்ட் டைம் தட் தே ஹேவிங் இட் இன் வேகஸ். இதுக்கு முன்னாடி எப்பயோ பண்ணியிருக்கிறாங்க போல், ஆல்ரெடி 1980s எப்பயோ. ஸோ திஸ் இஸ் செகண்ட் டைம் தே பாட் இட் பேக் ஆஃப்டர் அ லாங் டைம். சரி திருப்பி எடுத்துகிட்டு வரலான்னு. அண்ட் இப்போ அந்த ஸ்பியர் வேறு இருந்துச்சு. அந்த ஸ்பியர் இஸ் அ பியூட்டிஃபுல் அடிஷன் டு வேகஸ். ஏன்னா அந்த ஸ்பியரில் வந்து ஃபுல்லாக இந்த ஹெல்மெட் மாதிரி போட்டுக்கிறது, ப்ளஸ் அந்த கார் போனால் அது பார்க்குது அந்த ஸ்பியரில் இருந்து. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் பியூட்டிஃபுல். சூப்பராக பண்ணியிருந்தாங்க வேகஸில். ஸோ ஃபஸ்ட்டு டே தே ஹேட் அ லாட் ஆஃப் டிலேஸ். ஏன்னா நம்ம ஃபெராரி, நம்ம ராசியே இல்லாத ஃபெராரி, நம்ம கார்லோஸ் சைன்ஸ் போகும்போது ஒரு மேன்ஹோல் கவர் வந்து எடுத்து அடிச்சு காலி பண்ணிடுச்சு அவனோட வண்டியை. அவன் எதுவுமே பண்ணல. அதுக்கு அவனுக்கு வந்து 10 place கிரிட் பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஏதோ கார்பரேஷன் ஆல் மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கான். ஆமா, ஏதோ அது வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக நிறைய டிலேஸ் இருந்துச்சு ஆன் ஃப்ரைடே, பட் they somehow fixed everything on Saturday, Sunday, and they had one of the best races. It was a really good race. We have a lot to talk போல, ஒரே எபிசோடில் முடிக்க முடியாது. பட் எனக்கு ஷார்ட்டாக வந்து இன்னொரு விஷயமும் கேட்கணும். ஏன்னா அந்த நைட் ரேஸ் அண்ட் டே ரேஸில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும்? லைக் நைட் ஆர் டே என்ன சேஞ்ச் ஆகும்? இல்லை ஆர் வெட் ரேஸ்? ஓகே, நம்ம வெட் ரேஸ் பக்கம் இன்னும் போகவே இல்லை. ஸோ நைட் ஆர் டே வந்து மெயினாக வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இஃப் ஓவர் ஹீட் ஆனால் லைக் உங்களுக்கு டயர் டெக்ரடேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க பாரேன்லாம் நைட் ரேஸ் தான். இஃப் யூ ஹேவ் இட் இன் த டே அது வந்து இட் ஒன்ட் மேக் சென்ஸ். ஸோ வேகஸ் தே ஆக்சுவலி ஹேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த தடவை வேகஸ் ரேஸ், பிகாஸ் தே ஹேட் இட் ஆஸ் அ நைட் ரேஸ். அது டேல வச்சிருந்தா கூட கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்திருக்கும். ஸோ தே வர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் டெம்பரேச்சர் இன் டு த டயர்ஸ். அது ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. பற்றி பேசுகிறீங்களா நீங்கள்? ஆமாம் பற்றி பேசுகிறீங்க. ஆமாம். ஸோ டயர் வந்து எப்போவுமே நீங்கள் உள்ளே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த டயர் வார்மரில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா டயர் வந்து அந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர் ரேஞ்சில் இருந்தால் தான் ஆப்ரேட் ஆகும். அது ரொம்ப கோல்டாக இருந்தால் அது கிரிப் ஆகாது, ரொம்ப ஓவர் ஹீட் ஆனால் கூட கிரிப்பு போயிடும். ஸோ நீங்கள் அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணணும் அதை. ஸோ வேகஸ் அதுக்கு தான் நைட் வச்சது வந்து they definitely rethink it. அடுத்த தடவை நைட்டில் வைப்பாங்க தெரில. ஏன்னா நைட்டில் தானே செயல்படுற ஊர் வச்சிருக்காங்க. ஆனால் நைட்டில் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணலாம், அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கிரிப்பு ஓட்டுறதுக்கா. ஆமாம், ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எனக்கு தெரியல, ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து நிறுத்துவாங்க, எல்லாமே சேஞ்ச். இட்ஸ் பிட் ஸ்டாப். பிட் ஸ்டாப்புக்கு அந்த சேஞ்ச் பண்றவங்க அந்த என்ன ப்ரோ, பிட் ஸ்டாப் க்ரூவா, பிட் க்ரூ. எவ்வளோ டைம் ப்ரோ எடுத்துக்கிறாங்க அதை முடிக்கிறதுக்கு? ஓகே, ஸோ ஒரு அண்டர் 2 seconds பண்ணிடுறாங்க. ஃபாஸ்டஸ்ட் பிட் ஸ்டாப் with Red Bull, McLaren also they did it under 2 seconds. Okay. So under 2 seconds is a great pit stop. 2 point something is a good pit stop. 3 seconds மேல போனா நீங்க சொதப்பிட்டீங்க. அப்படியா? ஆமா, ஜஸ்ட் 1 செகண்ட். ஆமா, ஜஸ்ட் 1 செகண்ட் தான். இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க? வீல் மாற்றுவாங்க, பார்த்துருக்கோம். 4 வீலும். ஸோ அந்த வீல் கன் பார்த்தீங்கன்னா 2 டிரெக்ஷன் தான். ஒரு தடவை அழுத்துனீங்கன்னா இந்த பக்கம் திரும்பும், இன்னொரு தடவை அழுத்துனீங்கன்னா இந்த திரும்பிடும். ஸோ டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் சொதப்பிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணும். ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ஓட்டுறான் ஒருத்தன். ஆமாம், நிற்கிறவங்க ஒரு செகண்ட் சொதப்பிட்டு அதனால ரேஸ் ஏதாவது ஸ்பாயில் ஆச்சு, அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும்ல. அதுதாங்க ஃபெராரி. ஃபெராரியோட கர்ஸ் அதானே இப்போ. அவங்க அது எவ்வளோ தடவை பண்ணியிருக்கிறாங்க. ஃபெராரி மட்டும் இல்லை, அது நிறைய பேர் சொதப்புவாங்க பிட் ஸ்டாப்ல, அது சொல்ல முடியாது. So these people get trained for this. ஆமா, அவங்க வந்து பிட் ஸ்டாப் ட்ரைனிங் வந்து டெஃபினெட்லி அவங்க வந்து பண்ணுவாங்க. அது வந்து they have to be ready for it. ஓகே, இதுக்கெல்லாம் ஏதாவது படிச்சுட்டு அந்த வேலைக்கெல்லாம் போவாங்களா ப்ரோ? லைக் ஸோ நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி F1 வந்து லாட் ஆஃப் லைக் ஃபேமிலிஸ் வந்து காலங்காலமாக இருக்கிறாங்க F1ல. ஸோ அவங்க உள்ளேருந்தே எடுத்துப்பாங்க. பட் இது வந்து இஃப் யூ ஸ்டடி எனிதிங் ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல்ஸ், நீங்கள் அந்த இதில் இருந்தீங்கன்னா
இட் வில் பி குட், இல் பி ஈஸி. ஸ்பெஷலைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணலாம். பட் எனிவே 3 செகண்ட்ல மாட்டணும், இல்லைனா திட்டுவாங்க எதுக்கு தேவையில்லாம். அதுக்கு பதில் நான் அசோக் லைலாண்ட்லேயே சேர்ந்து டிவிஎஸ்ல சேர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக செட்டில் ஆகிடலாம். ஃபைன். நெக்ஸ்ட் அந்த மஷீனோட எக்ஸ்பென்ஸ். ஏன்னா ஒரு ஒரு குட்டி ஃப்ளைட் மாதிரி பார்த்து பண்ணுறாங்க. நம்ம ஃபுட்பாலில் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நடந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் எம்பாப்பே வந்து படுக்க போட்டு பார்த்தீங்கன்னா சும்மா காலெல்லாம் அங்கே என்ன சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, F1 கார் சொன்னாங்க. வேர்ல்டுலேயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு ராணிக்கு நடக்கிற மாதிரி நடக்குதுன்னா F1 காருக்கு தான். எவ்வளோ ஆகுது ஒரு F1 கார் தயாரிக்கிறதுக்கு? இட்ஸ் millions and millions of dollars. I think நம்ம இந்தியன் மணியில் சொல்லணும் அப்படின்னா $20 million எப்படி அது வந்து ஐ திங்க் தட் ஸ்டில் லெஸ். நான் சொல்கிறது கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன் டாப் ஆஃப் திஸ் நீங்கள் வந்து நிறைய பார்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எவ்ரி இயர் வந்து தேர் அலவ்ட் லைக் 2 or 3 என்ஜின்ஸ் வந்து அலவ்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் பெனல்ட்டி எடுக்கணும். ஸோ அவங்க எப்போவுமே ஒரு 4 என்ஜின் வச்சுருப்பாங்க. எப்போவுமே பார்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு கிராஷ்லாம் போனீங்கன்னா டேமேஜ் காசு எல்லாமே போகும். ஸோ இந்த தடவை வந்து ஒரு தோராயமாக ஒரு அமௌண்ட்டு சும்மா ஒரு F1 கார் கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சொல்லலாம்? ஒரு $20 million ஈஸியாக எடுத்து வைக்கணுங்க. சீரியஸாக சொல்கிறீங்க? மினிமம் $20 million ஈஸியாக எடுத்து வைக்கணும், இல்லாட்டி சான்ஸே இல்லை. ஓகே. அதான் அதில் அவ்வளோ காசு இருக்குது இல்லை? அதில் அவ்வளோ இன்ஜினியரிங் இருக்குது, அவ்வளோ வேலை, அவ்வளோ காசு எல்லாமே இருக்குது. அவ்வளோ மைன்யூட்டாக அதை பார்த்து பண்ணுவாங்க. ஃபைன். அண்ட் டிரைவர்ஸ். ஸோ டிரைவர்ஸ்க்கு வந்து ரேஸ் கார் ட்ரைனிங்னா இப்போ F1க்குன்னு ஒரு தனி ட்ரைனிங் இருக்குமா? ஏன்னா எல்லாரோட உடம்பும் பார்க்க ஆல்மோஸ்ட் ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்குது. அதோட குண்டும் ஆக மாட்டாங்க, ஒல்லியும் ஆக மாட்டாங்க. ஸோ ஹவு டே கெட் ட்ரெயின்? ஒரு நல்ல ஸ்கில் இருக்கிற ஒரு டிரைவர் அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன ட்ரைனிங்லாம் ஒரு F1 கார் டிரைவர் கொடுப்பாங்க? ஓகே. ஸோ F1 டிரைவர்ஸ்லாம் they lose about 4 to 5 kgs per raceன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டினா கேலரிஸ் குறைஞ்சிருமா? அவங்களுக்கு வந்து 4 to 5 kgs they lose. ஸோ பிஃபோர் அந்த ரேஸ் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபஸ்ட்டு வே பண்ணிப்பாங்க. அப்புறம் ரேஸ் முடிச்சோடனே போடிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்களை டக்குன்னு கூப்பிடுவாங்க, டக்குன்னு வே பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. என்னது வெயிட் பண்ணுறது? ஆமாம். ஸோ வே பண்ணுவாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு போவாங்கன்னு நினச்சிட்டேன் ப்ரோ. சாரி, என்னடா இது ஊக்க மருந்து எதை எடுத்துகிட்டு போகிறாங்க, எப்படி ரேஸில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ அது வந்து வே பண்ணுவாங்க. அவங்க பார்ப்பாங்க, சரி ரேஸ் ஸ்டார்ட்டுக்கும் ரேஸ் எண்டுக்கும் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு. ஏன்னா அவ்வளோ ஜி ஃபோர்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் 5 to 6 Gs. அப்படின்னா 5 times 6 times பாடி வெயிட்டுக்கு வந்து பிடிச்சி இழுக்குது, கரையுது. ஆமாம், எல்லா சைட்லேயும் பிடிச்சி இழுக்குது. இட்ஸ் அ வெரி எக்ஸாஸ்டிங், ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து கார்ட்டிங் ஓட்டியிருக்கிறீங்களா? ஆமாங்க. கார்ட்டிங் 10 நிமிஷத்துக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு? எனர்ஜி அண்ட் மைண்ட் எனர்ஜியும் அவ்வளோ போகுது. ஆமாம், அவங்க வந்து they have to do it for 1.5 hours in all kinds of conditions. சம்டைம்ஸ் டெக்ஸஸ் ஹீட்லலாம் சர்ஜியோ பெரஸ்னு செகண்ட் ரெட் புல் டிரைவர், அவனுக்கு வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் அந்த தண்ணி டியூப் கனெக்ஷன், டியூப் குடிச்சிட்டே போவான். ஆமாம், அது வந்து வரல. லேப் 15லேயோ என்னமோ தண்ணி இல்லை. டெக்ஸஸ் அதை வடிக்கிற ட்ரை ஹீட், இட்ஸ் டெசர்ட்டு, உறிஞ்சிடும். ஆமாம், டே டைமில் வேற ஓட்டுறாங்களா. அவன் வந்து ஐயோ தண்ணி இல்லை வரமாட்டேன்றான். அவங்களால எதுவும் பண்ண முடியல. பிட்டில் கூட அப்படியே தண்ணிலாம் தெளிக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் ஈவெண்ட் அப்புறம் கடைசியில் முடிச்சுட்டான். அவன் மயக்கம் போடுற மாதிரி இருந்தான். ஹி சம்ஹவ் ஃபினிஷ் தட் ரேஸ். அதை வந்து அவன் எப்படி முடிச்சான்னு தெரில தண்ணி இல்லாமல். ஏன்னா ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ அந்த ஜிஃபோர்ஸ் யூ சி தே ட்ரெயின் தியர் நெக். ஸோ நீங்கள் வந்து F1 டிரைவர் எப்படி பார்க்கலாம், அவங்க நெக் மசில்ஸ் தான் பயங்கர பெருசாக இருக்கும். ஆமாம், அவங்க நெக்கில் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ஜிஃபோர்ஸுக்கு வந்து பயங்கர ட்ரைனிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெகுலர் பர்சனை வந்து ஒரு F1 காரில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வலி பயங்கரமாக. சீரியஸ்லி? ஆமாம், நீங்கள் உங்கள் நெக்கை ட்ரெயின் பண்ணிட்டு கண்டிஷன் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே. இந்த ஸ்பேஸில் இப்போ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓட்டுறதுக்கு இல்லை இந்த ஃபைட்டர் பிளேன்ஸ் ஓட்டுறதுக்குலாம் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடம்பு ஆடுற மாதிரி நான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். அவ்வளோ எக்ஸசிவ் ட்ரைனிங் இருக்கும் இல்லை? ஆமாம், டெஃபினெட்லி அவங்க அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஹேவ் டு பி ரியலி ஃபிட். ஓகே, யூ ஜஸ்ட் கான் பி அ ரேசிங் ப்ராடிஜி. நல்லா கார் ஓட்ட மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயம் அண்டர்கோ பண்ணி மென்டல் ஸ்ட்ரென்த்தும் பில்ட் ஆனால் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ரேஸ் ட்ராக்ல. ஆமாம், டெஃபினெட்லி ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுவும் இவ்வளோ $1 million அந்த காரில் இருக்குது. உலகத்திலே ஏதாவது படத்தை போட்ட ப்ரொடியூசரோட அந்த ரேஸ் கார் டிரைவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதையும் தாண்டி அவன் வின் பண்ணணும் வேற லெவல். ஆமாங்க, ஈவன் மோட்டோ ஜிபி வந்து இந்தியாவில் வந்து இட் வாஸ் வெரி ஹாட் கண்டிஷன்ஸ். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு ரேஸ் இந்த லொசேலில் தான் ஹெல்மெட்குள்ளேயெல்லாம் வாந்தி எடுத்துட்டாங்களா, அவங்களால முடியல. அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை அவங்களுக்கு.
அவங்க வந்து சம் பீப்புள் ரிட்டையர்டுன்னு. ஆனால் லைக் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். சில ரேஸெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க, பட் ஏதோ வந்துடுவாங்க. சில ரேஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்படியே அவங்க தூக்கிட்டு தான் போவாங்க அதுக்கப்புறம். ஓகே, வெரி டிமாண்டிங். ரொம்ப கஷ்டம். ஆட்டம்னு ஒன்று இருந்தால் போங்க ஆட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ F1 ரேஸில் ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் ஃபவுல் இல்லை பெனால்ட்டி மைனஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, ஸோ இப்போ 2 பேர் போகிறாங்க, ஒருத்தங்க டிஆர்எஸில் வந்து துரத்திட்டு வராங்கன்னா மூவிங் அண்டர் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ மூவிங் அண்டர் பிரேக்கிங் வந்து யூ ஆர் ஒன்லி அலவ் டு சேஞ்ச் டிரெக்ஷன் ஒன்ஸ். ஸோ நீங்கள் இப்படி போகிறீங்க, இப்படி போயிட்டு பிளாக் பண்ணால் பண்ணலாம். நீங்கள் 2-3 தடவை வந்து வீவ் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து இட் வில் பி நோட்டட். ஸோ ஸ்டூவர்ட்ஸ் வந்து இன்சிடெண்ட்டை நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெனல்ட்டி கொடுப்பாங்க. ஒரு 5 செகண்ட் பெனல்ட்டி ஆர் கிரிட் பெனல்ட்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அது பண்ணக்கூடாது. அண்ட் லைக் ஒரு டேர்ன் எடுக்கும்போது யாருக்கு வந்து ரைட் ஆஃப் வே கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னும் வழி கொடுத்தாங்களா இல்லையா, வர் தே அஹெட் ஆர் நாட், அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் ரேஸ் ஸ்டார்ட்லலாம் அந்த மாதிரி அடிச்சுப்பாங்களா நிறையா. ஸோ அதை வந்து ஆமாம், அதெல்லாம் ரேசிங் இன்சிடென்ட்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரேசிங் இன்சிடென்ட் விட்டா கூட விடலாம். ஓகே, வேற மாதிரி கழிச்சல் கணக்குப்பா அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. ஆமாம். ஸோ சில பேர் ரொம்ப சரியாக ஓட்டலைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாக் காமிப்பாங்க. அப்படின்னா லைக் இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணால் டிஸ்குவாலிஃபை. வார்னிங். ஆமாம், வார்னிங் எல்லாமே இருக்கும். ஓகே, ஃபைன். அண்ட் வாட் அபவுட் த ப்ரைஸ் மணி? ப்ரைஸ் மணி, ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆப்வியஸ்லி அந்த வின்னிங் டீமுக்கு தான் தே கெட் த ஹையஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் வந்து தட் மீன் டிட்டர்மின்ஸ் ஹவு மச் மணி தே கேன் ஸ்பெண்ட் த நெக்ஸ்ட் இயர். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ தட் மச் என்ட்ரி ஃபீ யூ ஹேவ் டு பே நெக்ஸ்ட் இயர். ஸோ திஸ் இயர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஹேட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாமினன்ட் F1 சீசன்ஸ் எவர். அது எவ்வளோ டாமினண்ட்டான சீசன்னா, ஒரு சம்மர் பிரேக் நடந்துச்சு. சம்மர் பிரேக்கில் இருந்துட்டு வெர்ஸ்டாப்பன் திருப்பி வரலனா கூட ஹீ வுட் ஹவ் ஒன்னா. அவன் பாதி ரேஸ் மட்டும் அதாவது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதிரிங்களே இல்லடா அந்த மாதிரி ஆச்சு நிலைமை. ஆமா, ஏன்னா 2021ல வந்து பிரிட்டிஷ் மீடியா வந்துட்டு உடனே சொல்லிட்டாங்க, ஓ லைக் லூயிஸ் ஹாமில்டன் வாஸ் ராப்ட் ஆஃப் த சாம்பியன்ஷிப், வெர்ஸ்டாப்பன்லாம் சாம்பியன். அவன் அந்த வெறியிலேயே ஓட்டானா பண்றேன் அப்படின்னு. ஆமா, அவன் பயங்கர டாமினன்ட் சீசன். நோபடி சீன் அ டாமினன்ட் சீசன் லைக் தட். அவன் வந்து பாதி சீசனில் அவன் வரலனாலே அவன் ஜெயிச்சிருப்பானா பை 1 point. ஸோ அப்போ அவன் எவ்வளோ டாமினண்ட்டாக ஓட்டியிருக்கணும், அவன் வேற லெவல். அதான் பாதி சீசன் முடிச்சாலே போதும்னு சொல்லிட்டீங்களே. ஸோ இந்த ஹாமில்டன் தான் வெர்ஸ்டாப்பனுக்கு முன்னாடி கொடிகட்டி பறந்த ஒருத்தர். ஆமாம், இன்னைக்கு வந்து ஆனால் வெர்ஸ்டாப்பன் வந்து லைக் கிட்டே நெருங்க முடியாத படி இருக்காங்க. இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஹாமில்டனோட ஏற்கனவே சொன்னீங்க நீங்கள், அந்த மெஷின்லேயும் இருக்குது அது நம்மளோட அந்த R&D அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸ் அந்த ஃபார்முலாவில் யார் வந்து பெஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான். பட் வெர்ஸ்டாப்பன் வந்து இவ்வளோ டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அவர் ஸ்கில்ஃபுல்லாக மாறிட்டாரா, ஹாமில்டனோட ஸ்கில் குறைஞ்சிடுச்சா, டிக்ளைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கேன் யூ கம் பேக் அகெயின் லைக்? நான் வந்து ரெட் புல் ஃபேன் தான். நீங்கள் ஆனால் வந்து ஒன் சைடு இல்லை நான் அப்படி ஒன் சைடெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லலை. நான் ரெட் புல் ஃபேன் தான். ஐ பின் வெயிட்டிங் ஃபார் வெர்ஸ்டாப்பன் டு பீட் ஹாமில்டன். ஏன்னா ஹாமில்டன் ஜெயிச்சு எனக்குலாம் வெறுத்துருச்சு. எப்படா அவருக்கு ஒரு பெரிய டைம் இருந்துச்சு. he had and he's one of the most experienced driver. He's one of the best drivers on the grid, no doubt. He's one of the most experienced. I would definitely say he's top 5 top 6 in that grid. On the 20 drivers like easy top 5 top 6. But he was at one point of time he was one of the best drivers in F1. ஆனா இப்போ வந்து பசங்கலாம் டப்புக்குன்னு வந்துட்டானுங்க. அப்படியே பூமர் அப்படின்றாங்களா? பட் he is still good like for his age. He's one of the அவன் எக்ஸ்பீரியன்ஸே அவனை வந்து பயங்கரமா கொண்டு வரும். because he's driven on every track. he knows how to work with engineers. he knows how to make the car better. இந்த சீசன் வந்து they struggled a lot. அவங்க ரொம்ப Mercedes had one of their worst seasons ever. they இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு தடவை கூட ஜெயிக்கல Mercedes. The last time they didn't have they had a season like this was in 2011. okay, so 2011 அப்புறம் இப்போதான் they were winless in a season. அப்போ நீங்க யோசிச்சு பாவம். பட் எல்லாத்துக்குமே ஏஜ் ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை. ஸோ இதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் நம்ம மைண்டு. வாட் டு யூ சி ஆஸ் அன் ஆவரேஜ் ஏஜ், என்ட்ரி ஏஜ் சரி, இல்லை இப்போ ரிட்டையர்ட் ஆகுறாங்க எந்த ஏஜ் வரைக்கும் முட்டி மோதி நிறையா இப்போ வெட்டரானா போய் ரிட்டையர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏஜ்னா எது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அலோன்சோலாம் இஸ் 40.
இன்னும் ஓடிட்டு இருக்காப்ல. Still Alonso is one of the greatest சரியா. he is a very underrated driver, but சில பேருக்கு அலோன்சோட அருமை தெரியும். அலோன்சோ வந்து தோனி மாதிரின்னு சொல்லுவேன். தோனி என்னதான் வயசானாலும் he is one of the best captains. ரெண்டு பேருக்கும் பழைய ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஸோ அலோன்சோ வந்து ஹாமில்டனும் அந்த பாத்துல தான் he is going. ஸ்பானியர்டா bro அலோன்சோ ஸ்பானியர்ட். ஆமா. ஓகே. and Hamilton he is going towards that path. he is still older but he is continuing. வெட்டல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாரு. பட் ரிட்டையர்மெண்ட் வந்து F1ல அட்லீஸ்ட் இவங்க ரிட்டையர் ஆகிட்டு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு தென் தேல் கோ கம்பீட் இன் அதர் மோட்டர் ஸ்போர்ட்ஸ். சரி நம்ம கொஞ்சம் லெமான் பார்க்கலாம், கொஞ்சம் இண்டி 500 பார்க்கலான்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் திருப்பி வந்தாலும் வருவாங்க. அந்த மாதிரி அலோன்சோ வந்து ரிட்டையர்ட்னு ஒரு 4-5 தடவை ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டாரு. ஆமா. ஓகே ஃபைன். நீங்கள் டைம்க்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சரில் ஆட்டோமொபைல்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற R&D அதுக்கேற்ற ஃபார்முலா தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு டிசைன் பண்ணுவாங்க சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்டேன் FIயா அது ஏதோ எலக்ட்ரிக் ஃபார்முலா ஈயா. ஓகே. அது எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துப்பாங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஃபார்முலா ஆக்சுவலாக நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் பேசிக்லி. ஆமாம். ஃபார்முலா நம்ம வந்து இந்தியன் பசங்கலாம் பயங்கரமாக வந்துட்டாங்க. சீரியஸாவா? ஆமாம். ஜாகுவார் டாட்டா வந்து ஜாகுவார் அக்வயர் பண்ணிச்சு. ஸோ ஜாகுவார் டாட்டா டீம் இருக்குது அண்ட் மஹிந்திரா ரேசிங் டீம் கூட இருக்குது. தேவர் ஆக்சுவலி டூயிங் பிரிட்டி வெல். ஸோ நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு they bought it to an extent. அது வந்து அதுலேயும் one point of time Mercedes was dominating. எனக்கு வந்து அது லாஸ்ட்டாக என்ன ஆச்சு ஞாபகம் இல்லை அந்த சீசனில். பட் அதுலேயும் அது லாட் ஆஃப் R&D கோயிங் ஆன். பட் இட்ஸ் நாட் ஈவன் க்ளோஸ் டு பாப்புலாரிட்டி F1 கம்பேர் பண்ண. அண்டர்ஸ்டாண்ட். நல்லா கேட்க ஃபேன்சியாக இருக்குது. பட் ஃபேன்ஸ் அதை தொடர்ந்து பார்ப்பாங்களா அப்படின்னு தெரில. இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் இன்னும் பேசாமல் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போவே சொல்லிடுறேன். ஸோ டோன்ட் லைக் கிவ் மீ திஸ் லைக் அன்னைக்கே வந்துட்டேனே ப்ரோ, திருப்பி இன்னொரு நாள் வரணுமா, இன்னொரு நாள் நீங்கள் வந்தே ஆகணும். வில் ஹாவ் டு டாக் மோர் அபவுட் திஸ். ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணுங்க. ரைட் கையில் கிராஸ் எதுவும் போடல, காசுலாம் எதுவுமே போடல ப்ரோ. பட் பிஃபோர் வி ஃபினிஷ், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் அ பார்ட்டி சிட்டி. நம்மளுக்கு பெரிய 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 அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் இல்லை. டூரிஸ்ட் இதுவாக வந்து சென்னையை பெருசாக சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம அண்ணா சாலையை மறித்து F4 நடத்த போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அம்யூசிங்காக இருக்குது. ஆமாம். பட் வாட்ஸ் F4? எத்தனை F தான் இருக்குது இதில்? ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா F1 தான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் F2 இருக்குது. அதான் அஜித் ஓட்டினாரா? அஜித் வந்து F3 ஓட்டினாரா F4 ஓட்டினார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலைங்க. பட் F2 ஸோ எல்லாரும் they usually start in F4 வந்து ரீஜனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஜனல் F4. அதுக்கப்புறம் F3 F2லாம் யார் இந்த இன்டர்நேஷ்னல் லீக்ஸ். ஓகே. இதில் காரில் வித்தியாசமா இல்லை? ஆமாம், டெஃபினட்டாக காரில் வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அண்டர் பவர்ட் கார்ஸ். ஏன்னா அதெல்லாம் ஜூனியர் கார்ஸில் எல்லாம் சின்ன பசங்க தான் ஓட்டுவாங்க. அதெல்லாம் they'll be about 17-18 and you have to get ஒரு சர்டன் நீங்கள் ஒரு ரேஸ் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபார்முலா பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் மினிமமாக ஒரு மாதிரி ஆமாம் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஃபார்முலா லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் உங்களால் F1கே வர முடியும். ஸோ ஆமாம், அந்த லெவலுக்கு வரதுக்கு வந்து தே ஹாவ் டு ஸ்டார்ட் வித் F4 F3 F2 அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ F4 வந்து ரீஜனல். ஸோ இந்தியன் F4 இருக்குது, சைனீஸ் ரீஜனல் F4 இருக்குது, அந்த மாதிரி US F4 எல்லா இடத்துலையும் F4 இருக்குது. பட் F3 F2லாம் இன்டர்நேஷ்னல். there's only one. ஸோ அங்கேருந்து தில் கம் அப் டெஃபினெட்லி. ஸோ நான் ஐ பின் வெயிட்டிங். நான் வந்து இந்த F1லாம் சின்ன வயசுலேயே பார்த்துட்டு நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் மூடி இங்கே விடலாம்ல அங்கே விடலாம்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் முந்தியே பேசிட்டோம். நாங்கள்லாம் காலேஜ்லேயே இதெல்லாம் பேசிட்டோம். நடக்கும் போதே சந்தோஷமா? ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நான் ஐ பின் வெயிட்டிங் ஃபார் திஸ். ஒரு 10 வருஷத்துக்காக நாங்களாம் முதலே பிளான் போட்டோம். பெஸ்ஸி ஸ்ட்ரீட் சர்க்கிட் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, இப்படிலாம் போகலாம் அப்படின்னா நாங்கள் நிறைய பேசி வச்சுருந்தோம். இந்த மரீனா ஸ்ட்ரீட் சர்க்கிட் பற்றி நாங்கள் வந்து முதலே பேசணும். அண்ட் இந்த F1 தமிழ்னு ஒரு பேஜ் இருக்குது. அவங்களும் they started putting posts ஒரு இமேஜினரி இந்த சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கிட்லாம் எங்கெல்லாம் விடலான்னு சொல்லிட்டு they started putting. அண்ட் இப்போ அது நிஜமாவே வந்ததில் வந்து எங்களை மாதிரி ரேஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் we are so happy, we can't wait. நாங்கள் டெஃபினட்டாக போய் பார்க்க போகிறீங்க. டெஃபினட்டாக. ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யோசனையில் இருக்காங்க, எப்படி நம்ம அண்ணா சாலையை மூடி எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு க்யூரியஸாக தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும். ஒரு மொக்க ஜோக்கோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. எத்தனை F இருக்குன்னு சொன்னீங்க? F4 இது F1 F2 F3 ரீஜனல் F4 நிறைய இருக்கு. ஓகே. இந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து வின் டீசல் கிட்ட கொடுத்துருந்தா F100 வரைக்கும் அவர் வந்து வின் போயிருப்பார். என்ன மன்னிச்சுக்கோங்க. ரெட் புல் கேன் போட வந்தவன் ப்ரோ, நான் விட்டுரு ப்ரோ. With that light note, right? See, next வந்து
மோட்டோ ஜிபி பற்றி பேசணும். எனக்கு F1னா இல்லை மோட்டோ ஜிபியான்னு கேட்டால் எனக்கு மோட்டோ ஜிபி தான் பிடிக்கும். எனக்கு பைக்காக காரன் கேட்டால் எனக்கு பைக் தான் பிடிக்கும். அதனால் அதை பற்றி பேசுறதுக்கு வந்து நிறையா இருக்குது. இல்லை ப்ரோ, ஐ ஆல்சோ டெஃபினெட்லி அக்ரி வித் யூ. ஏன்னா நான் வந்து F1ஓட மோட்டோ ஜிபி தான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். ஓகே. ஸோ F1 இப்போ ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆச்சு, நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் ஐ திங்க் மோட்டோ ஜிபி ஷுட் கெட் ஈக்குவல் அட்டென்ஷன். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெஸ்டாப்பன் ஒன் த சீசன், ஒரு 4-5 ரேஸ் பாக்கி இருக்கும் போதே ஹி ஒன். ஆனால் மோட்டோ ஜிபி வந்து லாஸ்ட் வரைக்கும் போச்சு. மோட்டோ ஜிபி த லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் ஹவ் பின் வெரி இன்டென்ஸ். மோட்டோ ஜிபியில் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் நடக்குது. தட் இஸ் டெஃபினெட்லி த மோர் எக்ஸைட்டிங் ஸ்போர்ட் அட் திஸ் பாயிண்ட். Then I think you should give me one more day or time to like and sit and நம்ம talk டெஃபினட்டா about ஒரு மோட்டோ ஜிபி எபிசோட் போடலாம். ஒரு 4 கார் எடுத்து வாய்க்குள்ள போட்டு எனக்கு சூ பண்ண மாதிரி இருக்கு. டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு F1 டைஜஸ்ட் பண்ணிட்டு we can talk about MotoGP on another day. Hoping that you'll give me time to talk about it. Definitely bro. சம மேட்டர். எனக்கு எதுவுமே தெரியாது சரியா. நான் க்ளீன் ஸ்லேட். நான் கியூரியாசிட்டியில் வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் அ லாட் ஆஃப் டவுட்ஸ். எனக்கு தோன்றதெல்லாம் கேட்டே இருந்தேன். பட் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டாக் டு யூ அபவுட் ஆஸ் வி ஸ்போக் MotoGP பற்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் டுடே. தேங்க்யூ ப்ரோ. அடுத்த மார்ச் ஸ்டார்ட் ஆகுது சீசனு F1. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். தெரிய விடுறோம்.